ஹலோ வணக்கம். நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நான் 2 வார்த்தைகளை பற்றி சொல்கிறேன். என்னென்னா ஐ வென்ட்டு, ஐ கான். இந்த 2 வார்த்தைகளையும் இப்படியே நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த 2 வார்த்தைகளையும் இது சரியா அப்படின்னு பார்த்தோன்னா ஐ வென்ட் அப்படின்றது சரி. ஆனால் கான் அப்படின்றது இப்படி எழுதக்கூடாது. ஸோ அப்போ இந்த வென்ட்டும் கானும் எப்படி எழுதணும்னா, இது ஏன் சரி அப்படின்னா இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. நான் சொன்னதில்ல, சிம்பிளாக ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா 2 வார்த்தை போதும். அதுதான் ஒரு சப்ஜெக்ட் வேணும், ஒரு வெர்பு வேணும். இது வந்து சப்ஜெக்ட்டு, இது வந்து இந்த வெர்பு எங்கே இருக்குன்னா வெர்பு டேபிள் பிடிச்சிருப்பீங்க. இதில் வந்து இந்த சென்டரில் இருக்கு பாருங்கள், இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்ம் அதில் இருக்கும். இந்த வெர்பு ஃபார்ம் எதுக்காக இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு செயல் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்காக, அதை சொல்லும்போது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இங்கே இருக்கும். இப்போ இந்த மொதல் டேபிளில் என்ன இருக்குன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு செயல் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இந்த வெர்ப் ஃபார்ம் வரும். அப்போ இங்கே இருக்கிறது தான் எதுக்குன்னா, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த 3வது டேபிளில் வருதுல, இந்த 3வது ரோவில். அப்போ இது வந்து சரியான்னு கேட்டால் ஐ கான் அப்படின்றது தப்பு. கிராமர் பேஸ் பண்ணி இது வந்து தப்பு. அப்போ இது எப்படி வரணும்னு கேட்டால், இந்த ஐக்கும் கான்கிற நடுவில் ஹேவு ஹேஸ் வரணும். இது இன்னும் நிறைய மாதிரி வரும். இப்போ கான்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். அப்போது ஐ ஹேவ் கான் அப்படின்னா சரி, ஷீ ஹேஸ் கான் அப்படின்னா சரி. ஆனால் இந்த கான் மட்டும் சரியாக வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஐ வென்ட்டுனா சரி, ஐ கான்றது தவறு. அப்போ ஐ ஹேவ் கான் இல்லை ஷீ ஹேஸ் கான் அப்படின்றது சரி.